நீங்கள் வெண்புள்ளி நோயினாலேயும் உடலில் வெள்ளை வெள்ளையாக ஸ்கின்ல வர்றதுனாலேயும் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கானது. இந்த வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். இதில் நம்ம எப்படி எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி இதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறோன்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸாக்டாக நம்ம ஆர்டிஃபிஷியலாக மெலனின் லேயர்ஸில் வந்துட்டு மெலனினை வந்து இன்சர்ட் பண்ணி உங்கள் ஸ்கின்ல அதே சேம் ஸ்கின் டோனை கொண்டு வர போகிறோம். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுற இந்த மெத்தட் டெக்னிக்ஸ்க்கு பேர் வந்துட்டு எம்பிடி ட்ரீட்மெண்ட். ஸோ இந்தியாவிலேயே நாம் மட்டும்தான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். சென்னையில் துறைப்பாக்கம் ஓஎம்ஆரில் பிரான்ச் இருக்குது, பெங்களூரில் பிரான்ச் இருக்குது, அதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் பிரான்ச் இருக்குது. இந்த 3 பிளேசஸ்லேயுமே நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான எக்யூப்மெண்ட்ஸ், இங்க்ஸு, எவ்ரிதிங் வி ஆர் கெட்டிங் இட் ஃப்ரம் த யூஎஸ்ஏ. ஏன்னா நம்ம இந்தியாவில் இதுக்குண்டான அப்ரூவல் எதுவுமே கிடையாது. வி ஆர் கெட்டிங் இட் ஃப்ரம் யூஎஸ்ஏ, எஃப்டிஏ அப்ரூவ்டு இங்க்ஸு, ஆல் ஆர் வீகன் இங்க்ஸ். நிறையா பேர் கேட்பாங்க, இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக நமக்கு வந்துட்டு எதுவும் ஃப்யூச்சரில் வந்துட்டு இன்ஃபெக்ஷன்ஸ் வருங்களா, இல்லை இது பண்ணுறதுனால எனக்கு ஒயிட் கலர் வந்துட்டு இன்னும் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குங்களா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரியான எதுவுமே இருக்காது. இது கம்ப்ளீட்லி சேஃப். உங்கள் ஸ்கின் அக்செப்ட் பண்ணிருச்சு அப்படின்னா இட் வில் பி தட் பர்மனெண்ட்லி லைஃப் லாங். நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி எதுவும் சப்ளிமெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், எடுக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் இதுக்காகன்னு சொல்லி நீங்கள் எதுவுமே தனியாக மெடிசின்ஸோ எதுவுமே கிடையாது. இந்த ட்ரீட்மெண்ட் வந்து 0 மெடிசின்ஸ். நாங்கள் வந்துட்டு ஒரு க்ரீம் ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த க்ரீம் வந்து ஒரு 3 வீக்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும். தென் ஆல் வெல் அண்ட் குட். ஃபஸ்ட்டு நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது பேட்ச் டெஸ்ட் தான். அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஸ்கின் கலர் பண்ணுறோம். ஸ்கின் கலர் இதில் செட் ஆயிடுச்சு அப்படின்னா தென் ரிமைனிங் பிளேசஸ் எல்லாத்துலேயுமே பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு 2 வீக்ஸ் வந்து வெயிட் பண்ணணும். அந்த 2 வீக்ஸை வந்து நம்ம ஹீலிங் பீரியடுன்னு சொல்கிறோம். அனதர் 2 வீக்ஸை வந்து கூலிங் பீரியடுன்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் இந்த 4 வீக்ஸ் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் என்னோட அவுட்புட் பர்ஃபெக்டாக வந்துருச்சு, ஸ்கின்னோட அட்லீஸ்ட் 80% மேட்ச் ஆயிடுச்சுனாலே போதும், நம்ம ஃபுல் பாடியில் பண்ண முடியும். லிப்பில் பண்ண முடியுமா, நிறையா பேருக்கு டவுட் இருக்கும். லிப்லையும் பண்ண முடியும், உடம்புல எல்லா பிளேஸ்லையுமே பண்ண முடியும். ஒரு சில பேர் கேட்பாங்க, இப்போ நான் ஹேண்டில் பேட்ச் டெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு அவுட்புட் நல்லா வந்துருச்சு, லெக்லேயும் எனக்கு அவுட்புட் வந்துடுங்களா? கண்டிப்பாக வந்துடும். நம்மளோட பாடி, நம்மளோட ஸ்கின் பாடின்றது ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி. ஒரு இடத்துல ஹோல்டு ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா மொத்த தண்ணியும் வரும் பார்த்தீங்களா? சேம் அதே மாதிரி தான் நம்ம பாடியில் ஒரு இடத்துல மெலனின் லேயர் இல்லை, நம்ம அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் மெலனின் ஆர்டிஃபிஷியலாக இன்செர்ட் பண்ணும்போது அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் உடம்பு ஃபுல்லாக நம்ம பண்ணும்போதுமே அக்செப்ட் ஆகும். பட் லிப்பு மட்டுமே கைண்ட் ஆஃப் அ செப்பரேட் ஸ்கின். ஸோ லிப்புக்கு மட்டும் யூ நீட் டு டூ த செப்பரேட் பேட்ச் டெஸ்ட். ஏன்னா நம்ம பாடி ஸ்கின்னில் ஒரு சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னா லிப்பில் சக்ஸஸ் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லிப்புக்கு நம்ம பண்ணும்போது வந்து நம்ம செப்பரேட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லிப்பு, ஸ்கின் இது 2 மட்டும்தான் டிஃப்ரென்சியேஷன். ஒரு பிளேஸில் லிப்பில் பண்ணிட்டேன், ரிமைனிங் ஃபுல் லிப்பில் நான் பண்ணும்போது சக்ஸஸ் ஆகிடுமா? டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகிடும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்துட்டு லைசன்ஸ்டு ப்ரொஃபஷ்னல்ஸ் நாங்கள் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். சென்னையில் வந்து நம்ம பிரான்ச் வந்து துறைப்பாக்கம் ஓஎம்ஆரில் இருக்குது, பெங்களூரில் மாரத்தஹள்ளி பிடிஎம் லேஅவுட் அண்ட் தென் சிஎம்ஆரில் இருக்குது, ஹைதராபாத்தில் கொண்டாப்பூர், கச்சிபோலி கொண்டாப்பூர் ரோடில் வந்துட்டு இருக்குது. ஸோ இங்கே மட்டும்தான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். உங்களுக்கு இதை பற்றின வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். நம்பர் நான் டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணியிருக்கேன், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா தருவாங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆக போகுது. அந்த ஒரு பர்டிகுலர் பேட்சில் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இட்ஸ் கம்ப்ளீட்லி பியரபிள். பெயின் வந்துட்டு ரொம்ப பெரிய அளவில் இருக்கவே இருக்காது. இது கம்ப்ளீட்லி பியரபிள். ஒரு வேளை சக்ஸஸ் ஆயிடுச்சு, நமக்கு 80% ரிசல்ட் வந்துச்சுன்னா உடம்பு ஃபுல்லாக பண்ணுவோம். உடம்பு ஃபுல்லாக நம்ம நீங்கள் நெக்ஸ்ட்டு ஃபுல் ட்ரீட்மெண்ட் போகும்போது யூ வில் பி கெட் மோர் கான்ஃபிடென்ட். இதை வந்துட்டு நான் முத தடவையே வர்றேன், தடவையே நான் நிறைய அமௌண்ட் பே பண்ணணும், நான் பாடி ஃபுல்லாக பண்ணணும், அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகலைன்னா வேஸ்ட்டு. கரெக்டுங்களா? ஸோ அதுக்காக தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு பர்டிகுலர் பிளேஸில் பண்ணி பாருங்கள். அந்த பிளேஸில் அவுட்புட் வந்துருச்சுன்னா 80% நம்மளோட ஸ்கின் அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா தென் வி கேன் கோ ஹெட் வித் த ஃபுல் பாடி. அது உங்களோட டயத்தையும் சேவ் பண்ணும், உங்களோட மணியையும் சேவ் பண்ணும். கரெக்டுங்களா? ஸோ கோயிங் அஹெட் வித் திஸ் ப்ரொசீஜர் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் இன் த ஃபியூச்சர். ஸோ இதை நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறையா பேர்த்துக்கு இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குன்றதே நிறையா பேர்த்துக்கு தெரியாது. இந்த அவேர்னஸ் இல்லாமல் இருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்குமே இந்த இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறையா பேர் ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் மணி வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கின் கலர் மேட்ச் ஆயிருக்கு. அந்த ஸ்வெல்லிங்னஸ் வந்து ஒரு 2-3 டேஸில் நார்மல் ஆயிரும். பட் ஆல்மோஸ்ட் ஸ்கின் மேட்ச் ஆயிடுச்சு. இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாக தான் லெஸ் மெயின்டெனன்ஸில் 100%, நாட் லெஸ், 0 மெயின்டெனன்ஸில் 100% கொண்டு வர முடியும். வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.